ஆண்டவன் நல்லவங்களை அதிகமாக சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு அதிகமாக கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான். அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயலாக் நம்மளும் கேள்விப்பட்டிருந்திருப்போம். இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம மைண்டில் நம்மளுடைய ரியாலிட்டிலேயே சில சமயம் யோசிக்க தோணும். இந்த நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் அதிகமாக கெட்டது நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும். பட் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேட் திங்ஸ் அப்படிங்கிறது ஆண்டவன் இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்களுக்கு கெட்டது கொடுப்பான், இவங்கெல்லாம் கெட்டவங்க, இவங்களுக்கு நல்லது கொடுப்பான் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. யூனிவர்ஸோ காடோ அந்த மாதிரி பண்ணுற விஷயமே கிடையவே கிடையாது. யார் யாருக்கு கர்மா பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா, அவங்கவுங்க பண்ண ஆக்ஷன்ஸுக்கு கான்சிக்வன்சஸ் அனுபவிச்சே தான் ஆடணும். அந்த மாதிரி தான் கணக்கு. பட் அப்புறம் எப்படி பேட் திங்ஸ் அப்படிங்கும்போது, வாட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ்? த குட் பீப்புள் அப்ரோச் த பேட் திங்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே, ரெஸ்பாண்ட் டு த பேட் திங்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அதனால தான் அவங்க குட். குட் பேட் அப்படிங்கிறத விட அதனால தான் அவங்க டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி, பெட்டர் பர்சனாலிட்டி. குட் பீப்புள் வில் ரெஸ்பாண்ட் டு த பேட் திங்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அதனால தான் அவங்க ஒரு பெட்டர் பர்சனாலிட்டியாக இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம சுற்றி உள்ள ஒரு சர்க்கிளில் சில பேர் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த டைமில் எனக்கு இது கிடைக்கல, மேபி கொஞ்சம் தள்ளி கிடைக்கும். ஓகே இந்த பர்சன் என் லைஃபுக்கு சார்ந்தவங்க கிடையாது போல். ஓகே இந்த டைமில் எனக்கு இந்த மீட்டிங் நடக்க வேணான்னு இருக்கு போல். ஓகே நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் போல், அதனால தான் இவ்வளவு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி தான் அவன் அப்ரோச் பண்ணுவான். ஒரு நல்ல விதத்துலேயே தான் அப்ரோச் பண்ணிட்டே தான் போயிட்டுருப்பான். பட் இதே இன்னொரு பெர்ஸ்பெக்டிவான பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன் இப்படி நடக்குது, நான் பண்ணி காட்டுறேன் பார் அப்படின்னு அதை தாண்டி போகிறது, அந்த ஒரு பொறுமை இல்லாமல் பேஷன்ஸ் இல்லாமல் போகிறது தான் சில விஷயங்களில் போய் சிக்கலில் போய் முடிகிறது. பட் ஆனால் இவன் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு நல்ல விதத்தில் அப்ரோச் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வர சில விஷயங்கள் அவனுக்கு நல்லதாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் த பேட் திங்ஸ் ஹேப்பன் ஒன்லி ஃபார் அ குட் பீப்புள். அப்படி கிடையாது. பேட் திங்ஸ் ஹேப்பன் டு எவ்ரி ஒன். But how we are responding to the bad things, that makes us a good personality. Good people respond to the bad things in a different way. அவ்வளோதாங்க. நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், அதான் இங்கே மேட்ரே.